வெல்கம் டு தேவசனா லைஃப் ஸ்டைல். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண்கள் பற்றிய ஒரு வீடியோ தான். இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ. இன்றைக்கி வந்து பெண்கள் பற்றின ஒரு பதிவு தான் பார்க்க போகிறோம். பெண்கள் நாட்டின் கண்கள், பெண் ஆணுக்கு பெண் சமம், ஆண் பெண் சமத்துவம் அப்படின்லாம் பேசுகிறாங்க. பட் வந்து அது இல்லவே இல்லை. எங்கள் புறநோயாளிகள் பகுதிக்கு தினம் வந்து 60லேருந்து 80 பெண்கள் வராங்க. அவங்க ஒரு 10% கூட, அதாவது 10% தான் கணவனோட வராங்க. மீதி 90% வந்து கணவனோ அல்லது மாமியாரோ யாருமே வந்து கூடவே வர்றது கிடையாது. கேட்டால் வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களாம் வரமாட்டாங்க, நீயே போன்னு சொல்கிறாங்க அப்படின்னு தனியாக கர்ப்பிணி பெண் வராங்க. அதை விட என்ன கொடுமைன்னா, அவங்க வந்து காலையில் வர்றாங்க அப்படின்னா 10 மணிக்கு இங்கே ஓபிக்கு வர்றாங்கன்னா, காலையிலேருந்து மத்தியானம் சாப்பாட்டுக்கு எல்லாமே அவங்க சமைச்சு வச்சுட்டு தான் வந்து வரணுன்றாங்க. ஸோ சாப்பிடாமலே பாதி வேலை அவங்க வர்றாங்க. சாப்பிட்றதில்ல, மாத்திரை போடுறதில்ல, இந்த மாதிரி வர்றாங்க. ஒரு பெண் வந்து ஒரு நாள் ஸ்கேனோட பரபரப்பாக வந்தாங்க. என்னன்னு கேட்டால், இந்த மாதிரி குழந்தைக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்றாங்கக்கா, என்னன்னு பாருங்கன்னு சொன்னாங்க. நான் வந்து குழந்தைகள் நல மருத்துவமனையில் 15 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். அதனால் ஸ்கேன் பற்றிலாம் சில இதெல்லாம் எனக்கு தெரியும். அதனால் வந்து இந்த மெடிக்கல் டேர்ம் தெரியும். இந்த ஸ்கேன் பார்த்தோன்னா குழந்தைக்கு வந்து முக்கியமான பிரச்சனை இருந்தது. அது வந்து எதனால் வரும் அப்படின்னா, அதான் அவங்க ப்ரெக்னென்சி டைமில் ஃபோலிக் ஆசிட், விட்டமின் டேப்லெட்லாம் எடுக்கலைன்னா அந்த பிரச்சனை வரும். அது பெரிய பிரச்சனை. அது வந்து நான் அந்த பொண்ணுகிட்ட உடனே கேட்டேன், இந்த மாத்திரையெல்லாம் நீ போடுறியா? ஃபோலிக் ஆசிட் மாத்திரைலாம் அவங்க ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கொடுத்த மாத்திரையெல்லாம் நீ போடுறியா அப்படின்னு கேட்டால், இல்லைக்கா நான் போடுறதே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டால், நான் சாப்பிட்றதே வந்து 12 மணி 1 மணி ஆகிடுது. இந்த மாதிரி எல்லா வேலையும் நான் செஞ்சு வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு லேட் ஆகிடுதுன்னு மாத்திரையே போடுறதில்லக்கான்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இந்த மாதிரி மாத்திரை போடாதனால தான் இந்த பிரச்சனையெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கிட்ட சொல்லிவிட்டு, மருத்துவர் என்ன சொன்னாங்கன்னா, உன் கணவரை கூப்பிட்டு வா அடுத்த தடவைன்னு சொன்னாங்க. அடுத்த தடவை கணவரும் வந்தாருன்னா குழந்தை அம்மா எப்படி இருக்காங்க, அம்மாவுக்கு என்னென்ன சாப்பாடு கொடுக்கணும், அதை பற்றிலாம் அவர் எதுவுமே கேட்கல. வீட்டு வேலை செய்யலாமா, மாடிப்படி ஏறி இறங்கலாமா, அப்படி தான் கேட்குறாங்க. இன்னும் வந்து பெண்களில் நம்ம ஆண்கள் வந்து வீட்டு வேலை செய்கிற வேலைக்காரியாகவும் குழந்தை பத்து தர மெஷினாகவும் தான் பார்க்குறாங்கன்றது இதுலேருந்தே தெரியுது. நம்ம இன்னுமே அடிமைத்தனமாக தான் இருக்கிறோம். பெண்கள் வந்து நிறைய படிச்சிருக்காங்க. ஆனால் ஒரு பெண் கூட வந்து நான் வேலை செய்கிறேன்னு சொல்கிறதே கிடையாது. நிறைய படிச்சிருக்காங்க. ஆனால் வந்து வேலைக்கு போகிறதில்ல. கேட்டால் வேலைக்கு போக வேண்டாம், வேலைக்கு போனால் உனக்கு திமிரு வந்துடும்னு சொல்கிறாங்க. பெண்கள் வந்து ஒவ்வொரு நிலைமையிலையும் ஏன் ஆண்களையே நம்பி இருக்கிறீங்க? நீங்களும் வந்து வேலைக்கு போங்க, உங்களால் முடிஞ்ச அளவு சம்பாதிங்க, நீங்கள் தனித்துவமாக இருங்க. உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்களே வாங்கிக்கலாம், உங்களுக்கு தேவையான உணவு வகைகளை நீங்களே வாங்கிக்கலாம். இதெல்லாம் ஏன் வந்து பெண்கள் செய்யவே மாட்டீங்க? இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லிக்கிறது இதுதான். பெண்கள் வந்து வேலைக்கு போங்க. வீட்டிலேருந்தே கூட இப்போல்லாம் நிறைய வேலைகள் இருக்குது. அதெல்லாம் செஞ்சு ஒரு சிறு சம்பாத்தியமாவது பெண்களுக்குன்னு நீங்கள் வந்து சம்பாத்தியம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு தேவையான உணவோ, உங்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை நீங்களே வாங்கிக்கலாம். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, பெண் குழந்தை 2, 3 இருந்தால் கூட ஆண் குழந்தை தான் வேணும்னு 4, 5 டெலிவரி ஆகுது. ஒரு பெண் வந்தாங்க, அவங்க வந்து 5th கிராவிட், அதாவது 5வது குழந்தை வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அவங்ககிட்ட உடம்புல ஒன்றுமே இல்லை, அதாவது சத்து இல்லாமல் ஒல்லியாக அண்டர் வெயிட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட வந்து ஏன் உனக்கு வந்து 5வது குழந்தை தேவையாப்பா, உன் உடம்புல என்ன சத்து இருக்குது அப்படின்னு மருத்துவரும் கேட்டாங்க, நாங்களும் கேட்டோம். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, 4 குழந்தையும் பெண்ணுக்கா, 5வது குழந்தை வந்து ஃபோன் பண்ணி கேட்பேன், அதுவும் பெண் குழந்தையாக இருந்தால் அப்படியே நீ வந்து உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருன்னு என் கணவர் சொல்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? பெண்கள் வந்து இன்னும் நம்ம வந்து அடிமையாகவும் ஆணாதிக்கம் நிறைந்த நாடாகவும் தான் இன்னும் இருக்குதே ஒழிய ஆண்கள் வந்து திருந்தவே இல்லை. பெண்களை வந்து எப்போதுமே இப்படி அடிமையாக்கியே பார்க்குறாங்க. வேலைக்காகவும் குழந்தை பற்றி அந்த பெண் என்ன செய்வா? அவள் ஆண் குழந்தை பெண் குழந்தை வந்து கடவுள் நிர்ணயிக்குது, அவளாக நிர்ணயிக்க முடியும். இதை கூட புரிஞ்சுக்காம ஆண்கள் வந்து இப்படி நடத்துகிறாங்க பெண்களை. நல்ல ஆண்களும் இருக்கதாங்க செய்கிறாங்க, நல்ல ஒய்ஃபை பார்த்துக்கிறவங்களும் இருக்கிறாங்க. எல்லா ஆண்களையும் நான் சொல்லலை. இந்த வீடியோ மூலமாக எனக்கு வந்து ரொம்ப மனக்கஷ்டத்தோடு சொன்னேன். பெண்களை வந்து பெண்களாக நல்ல முறையாக வந்து ட்ரீட் பண்ணுங்கள். பெண்கள் கர்ப்ப காலத்தில் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தால் தான் அவங்க வந்து நல்ல ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுக்க முடியும்.
தயவுசெய்து ஆண்களே இன்னும் வந்து பெண்களை அடிமையாக பார்க்காம உங்களில் ஒருத்தியா, தாயா, சகோதரியா, மனைவியா பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.